ஐவேளை தொழுகையின் பொழுது நாம் சாதாரணமாக ஒது செய்கிறோம். அந்த ஒது எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை. ஒலுவின் மூலம் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்கிறான். ஒது செய்வது தொழுகைக்காக. அந்த ஒலுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். பாருங்கள், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே 60வது நபிமொழி, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்திலே இருந்தோம். தொழுகையுடைய நேரம் வந்தது. மக்கள் எல்லாம் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். ஒது செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய கரண்டை காலை கழுவி கொண்டிருந்தார்கள். தூரமாக நின்று கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். மக்களை அழைத்து சொன்னார்கள், வைலுல் லில் அஅகாபி மினன் நார், வைலுல் லில் அஅகாபி மினன் நார், வைலுல் லில் அஅகாபி மினன் நார். கரண்டை காலை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மர்ரத்தைனி அவ் ஸலாஸா, 2 முறையோ 3 முறையோ குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயண கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், கரண்டை காலை கழுவுகிறீர்கள், அந்த கரண்டை காலை சரிவர நீங்கள் கழுகாவிட்டால் அந்த கரண்டை காலின் மூலம் நீங்கள் நரகத்திற்கு செல்லுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.